நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மற்றும் அப்டேட்டுகள் வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சரின் பதில் நியாயமற்றது என சட்டப்பேரவையில் சிஐடியு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அறிக்கை வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 25/6/2024 அன்று போக்குவரத்து மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் எம். சின்னத்துரை, போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு நிதியளிக்க வேண்டும், தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், கான்ட்ராக்ட் முறை தனியார் மயம் கூடாது என வலியுறுத்தி உள்ளார். விவாதத்திற்கு அமைச்சர் பதிலளித்த போது, போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி சம்பந்தமாகவோ தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சம்பந்தமாகவோ எவ்வித பதிலும் சொல்லவில்லை. தனியார் மயம், கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சம்பந்தமாக அமைச்சர் பேசியதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. போக்குவரத்து கழகங்கள் தமிழகத்தின் சமூக பொருளாதார வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் பொதுத்துறை நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் செயல்பாட்டிலும் பணிபுரியும் 1,20,000 ஊழியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காண அரசின் திட்டம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. போதுமான நிதியுதவி இல்லை. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் போக்குவரத்து கழகங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. மற்ற மாநிலங்களை விட மிக குறைந்த கட்டணத்தில் பேருந்துகளை இயங்குவதுடன் லாபம் இல்லை என தெரிந்தே 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கிராமப்புற மலை வழித்தடங்களில் இயக்குகின்றன. மாணவர்கள், பெண்களுக்கு கட்டணமில்லா சேவைகள் காரணமாக தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அதிகமாவதற்கும் காரணமாகின்ற போக்குவரத்து கழகங்களின் உற்பத்தி திறனும் தொழிலாளர்களின் உழைப்பும் சிறப்பானது என்று அமைச்சரை பாராட்டியுள்ளார். கழகங்களின் நிதி இழப்பிற்கு தொழிலாளர்களின் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. போக்குவரத்து கழகங்கள் லாப நோக்கம் இல்லாமல் சேவைத்துறையாக இயங்கி வருகின்றன. இதனால் ஏற்படும் இழப்பை அரசுதானே ஈடுகட்ட வேண்டும். போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த திமுக ஒரு குழு அமைத்து பரிந்துரைகளை உருவாக்கி 2018 அதிமுக அரசிடம் வழங்கியது. அந்த பரிந்துரைகளை இப்போது திமுக அரசு அமல்படுத்த வேண்டாமா? 2022 முதல் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என திமுக அரசு வந்தவுடன் அரசாணை வெளியிட்டது. அரசாணை வெளியிட்டு 3 ஆண்டுகள் ஆன பின்பும் இதுவரை எவ்வித நிதியும் ஒதுக்கப்படவில்லையே. தொழிலாளர் பணத்தை கேட்கிறோம். அரசு உரிய நிதி வழங்காமல் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த வைப்பு நிதி உள்ளிட்ட பிடித்தங்களை உரிய கணக்கில் சேர்க்காமலும், சட்டப்படி பணிக்குறை நம்பகத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமலும் போக்குவரத்து நிர்வாகங்கள் அலட்சியம் காட்டுவது சட்ட விரோதம் அல்லவா? இதை அரசு தடுக்க வேண்டாமா? கழகங்கள் செலவு செய்த தொழிலாளர்களின் பணம் அதிமுக ஆட்சி காலத்தில் ₹7,000 கோடியாக இருந்தது. தற்போது இந்த 3 ஆண்டுகளில் மேலும் ₹8,000 கோடி செலவு செய்யப்பட்டுவிட்டது. சுமார் 15,000 கோடி தொழிலாளர் பணத்தை செலவு செய்து எப்போது திருப்பி வழங்கப்படும்? வெறுங்கையுடன் அனுப்பலாமா? வருங்கால வைப்பு நிதி, பணிக்குடை போன்ற சட்ட ரீதியான பண போக்குவரத்து கழகங்களால் போக்குவரத்து உரிய கணக்கில் செலுத்தப்படாததால் ஓய்வு பெறும் தொழிலாளர் வெறுங்கையுடன் வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றனர். 18 மாத காலமாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன் வழங்கப்படவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் இதை கண்டித்து வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றன. அந்த வேலைநிறுத்தங்களை திமுகவும் ஆதரித்தது. இப்போது 18 மாதங்களாக ஓய்வு கால பலன் வழங்கப்படாமல் உள்ளது. சம்பந்தமாக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது நியாயமா? ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 104 மாதமாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வை மறுத்து அதிமுக அரசு போட்ட அரசாணையை ரத்து செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் தொடர்ந்து தற்போதும் அரசு மேல்முறையீடு செய்வது ஏன்? சென்ற ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது கழகங்களே அகவிலைப்படி உயர்வை தர வேண்டும் என சிஐடியு, எல்பிஎஃப் உள்ளிட்ட கூட்டமைப்பு சங்கங்கள் வலியுறுத்திய போது முதல்வர் அறிவிப்பார் என அமைச்சர் கூறினார். இதுவரை அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்படுவதற்கு அமைச்சர் என்ன நியாயம் கூறப்போகிறார்? ஓய்வூதிய நம்பகத்தில் ஏற்படும் பற்றாக்குறைக்கு அரசு நிதி வழங்கும் என 3 ஒப்பந்தங்களில் சரத்து உருவாக்கப்பட்டது. 2022 அமைச்சர் முன்னிலையில் இறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்திலும் இந்த சரத்து உள்ளது. இந்த ஒப்பந்த சரத்தை இதுவரை அமல்படுத்தவில்லையே. அரசுக்கு நிதிச்சுமை உள்ளது என கூறி ஓய்வு பெற்ற வயதான ஊழியர்களின் பணத்தை தர மறுப்பது நியாயமா? நிதிச்சுமையை அரசால் தாங்க முடியாத போது ஓய்வு பெற்ற ஊழியர்களால் தாங்க முடியுமா? எனவே அரசு இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். கான்ட்ராக்ட் முறை. கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்யப்பட்ட பணியாளர் நியமனம் தற்காலிகமானது தான் என்கிறார் அமைச்சர். 25,000 காலிப்பணியிடங்கள் உள்ளன. 1,100 பேர் எடுக்கத்தானே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மீதி கழிப்பிடங்களை நிரப்ப எப்போது அரசாணை வெளியிடப்படும்? அதிமுக அரசால் போடப்பட்ட 8 அரசாணைகளில் போக்குவரத்து கழகங்களில் நிரந்தரமாகவே
ஒப்பந்த தொழிலாளர் முறைதான் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டாமா? ஓராண்டிற்கு மேலாக இந்த அரசாணைப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளனரே. எனவே ஒப்பந்த தொழிலாளர் முறை தற்காலிகம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து காலி பணிகளையும் நிரந்தரமாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியார் மயம். போக்குவரத்து துறையில் தனியார் மயம் இல்லை என அமைச்சர் கூறுகிறார். ஆனால் கொள்கை விளக்க குறிப்பில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் என்று கூறப்பட்டிருப்பது தனியார் மயம் தானே. கழக வழித்தடங்களில் தனியாரை அனுமதிக்கலாமா? மினி பஸ் என்பதும் கழக வருவாயை பாதிக்கும் அல்லவா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனியார் மயம் கூடாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞரால் உருவாக்கப்பட்ட கழகங்களை பலவீனப்படுத்தும் எந்த நடவடிக்கையும் அரசு செய்யக்கூடாது. கையெழுத்திடாவிட்டால் கோரிக்கை வைக்கக்கூடாதா? போக்குவரத்து ஊழியர் ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் சின்னத்துரை எம்எல்ஏ கூறியுள்ளார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், சென்ற ஒப்பந்தத்தில் சவுந்தரராஜன் கையொப்பமிடவில்லை. சிஐடியு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இப்போது ஒப்பந்த கோரிக்கை கேட்பது ஏன் என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 4 ஆண்டாக மாற்றுவதையும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க மறுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம் என அமைச்சரிடம் தெரிவித்தோம். அரசு நிலையில் மாற்றமில்லாத காரணத்தால்தான் ஒப்பந்தத்தில் சிஐடியு கையெழுத்திடவில்லை. அமைச்சரிடம் அறிவித்துவிட்டுத்தான் போக்குவரத்து அரங்கை விட்டே வெளியே வந்தோம். ஏன் கையெழுத்திடவில்லை என்பது அமைச்சருக்கு நன்றாக தெரியும். எதுவும் தெரியாதது போல் அமைச்சர் பேசுவதுதான் ஆச்சரியம். போக்குவரத்து கழகத்தில் இதுவரை 14 ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த 14 ஒப்பந்தங்களில் 9 ஒப்பந்தங்களில் சிஐடியு கையெழுத்திடவில்லை. தோமுச 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவில்லை. மேலும் அமைச்சரிடம் அறிவித்துவிட்டுத்தான் பேச்சுவார்த்தை அரங்கை விட்டு வெளியே வந்தோம். ஏன் கையெழுத்திடவில்லை என்பது அமைச்சருக்கு நன்றாக தெரியும். எதுவும் தெரியாத போல் அமைச்சர் பேசுவதுதான் ஆச்சரியம். போக்குவரத்து கழகத்தில் இதுவரை 14 ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த 14 ஒப்பந்தங்களில் 9 ஒப்பந்தங்களில் சிஐடியு கையெழுத்திடவில்லை. தோமுச 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவில்லை. எந்த அமைச்சரும் சிஐடியோ அல்லது தோமுசாவை பார்த்து போன ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை, இப்போது ஏன் கோரிக்கை வைக்கிறீர்கள் என்று கேட்டதில்லை. அமைச்சர் எப்படி கேட்கின்றார் என்பது புரியவில்லை. நியாயமற்ற பதில். எனவே போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்தவும் பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அரசு முன்வர வேண்டும். ஊதிய பேச்சுவார்த்தையை துவக்கி ஒப்பந்தத்தை உருவாக்க அமைச்சர் உடனே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட், வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.